வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குணா. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, கழுகு காலுக்கு எப்படி நம்ம டிராயிங் வரையலாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம வரையிட்டு இருக்கோம் இந்த காலை. இதுக்கு பேர் கழுகு கால். மேலே வரக்கூடியது இலை, கீழே வரக்கூடியது கழுகு நெகம். உலக உருண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் இந்த கழுகு நெகம் வர்ற பொசிஷன். இது நம்ம மையமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்காண்டி நம்ம ஒரு அளவு எடுக்கணும். இதுதான் இந்த அளவு. இந்த அளவுக்காண்டி நம்ம இதில் குழவு போட்டு அடிக்கணும். அதுக்காண்டி இந்த 1/4 இன்ச்சு அளவு எடுத்து பேனால் நான் வரைக்கிட்டே வரேன். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ இதுக்கு எடுத்து இதை நம்ம 4 பக்கமும் வருகணும். 1/4 இன்ச் வச்சு. இது பியூர் பர்மாத்தேக்கு. புது மரம் வர்றதில்லை, இது பழைய மரம். செட்டியை விட்டு நிலையிலேருந்து பழைய மரத்தை நம்ம சைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பழைய நிலக்கட்டை இதெல்லாம். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ஆசு, கழுகு காலுக்குள்ள ஆசு. இந்த ஆசு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கணம் பேப்பர் கனமாக இருக்கணும். ஒரு 4 பேப்பரை ஒட்டணும். அப்போ தான் இதில் நீங்கள் வரையும் போத லைஃப் வரும். இந்த பேப்பர் நான் 3 பேப்பராக ஒட்டியிருக்கேன் நண்பா. இப்போ இதே மாதிரி நான் மெத்தடு வரைகிறேன் பாருங்கள். அந்த மெத்தடு மாதிரி நீங்கள் வரைக்குங்க. நான் பேனா வச்சு தான் வரைகிட்டு இருக்கேன். இந்த அவுட்லைன் மட்டும் போட்டால் போதும். நம்ம இதுக்காண்டி லைட்டாக குழவு எடுக்கணும். இந்த வட்டமாக வருது பாருங்கள், இதுதான் இந்த கழுவோட காலுக்கு நடுவில் இந்த பால் மாதிரி இருக்கும். உலக உருண்டையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வட்டம். இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் வருகணும். இப்போ லைட்டாக நம்ம டச் மட்டும் பண்ணால் போதும் வருகும் போத. அதுக்கப்புறம் நம்ம அதை திருத்தி வரையிக்கலாம். அவுட்லைன் மட்டும் தான் வேணும். இப்போ இந்த கால் வரைய முடிச்சாச்சு. இந்த அவுட்லைன் மட்டும் நான் வருகிறேன் பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த அவுட்லைன் மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். ஏன்னா இதுக்காண்டி தான் நம்ம கீத்துளி குழவுலாம் போட போகிறோம். இப்போ இதோட மெத்தடு முடிஞ்சு. அடுத்து மேலே நம்ம இலை வரையணும். இலைக்கும் நான் அதே மாதிரி ஒரு 4 பேப்பரை ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இலை நம்ம 2 பக்கமும் மடித்து போடணும். இந்த உளியை வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக ஒவ்வொரு நூலு புடிமானம் இருக்கும். ஷார்ட் பேப்பரு புடிமானம் இல்லாமல் கட் பண்ணோம்னா பேப்பர் அந்து போயிடும். அதனால் கேப்பாக விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கார்பன் தேவையில்லை. இதை வச்சே பேனா வச்சு ஈஸியாக வரையிக்கலாம். இல்லைனா கார்பன் வச்சு அப்புறம் பேப்பரை வச்சு அதுக்கு ஆணி அடித்து அதுக்கப்புறம் நம்ம வருகணும். இந்த மாதிரி பெண்டு கால் இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம இதான் ஈஸியான மெத்தடு. நாகம் வந்தோம். நான் கொஞ்சம் வேலை குயிக்காக முடிக்கணும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். இது என்னோட டிப்ஸு, நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம், கனமான பேப்பரை. இப்போ பாருங்கள், இந்த அவுட்லைன் விட்டு போயிருக்கா. அதுக்காண்டி நம்ம அந்த இலையை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ இலை மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரே அளவுலும் வந்துடும், கூட குறைச்சி வராது. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இதோட அந்த வீடியோ முடியுது நண்பா. ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறையா லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.